I stand by you. I stand by you today as a friend, as a co-star, as a person who knows you for your bold, courageous, and a person of integrity. It has pained me in the last few days to see the happenings. It is very sad to see this today. It is very hurtful. It makes me angry. ஆக்ட்ரஸ் குஷ்புவோட மகளான அவந்திகா சுந்தருக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் நடந்து முடிஞ்சது. அதை தொடர்ந்து குஷ்புவோட 2வது மகளான அனந்திதா சுந்தர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. அவங்களோட அவனி மீடியாவை அவங்க தான் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்டாகவே குஷ்புவோட மகள் திருமணம், குஷ்புவோட 2வது மகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நாளுக்கு நாள் சோஷியல் மீடியாவில் சர்ச்சைகள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட பாடி ஷேமிங்கை பற்றி ட்ரோல் பண்ணி சோஷியல் மீடியாவில் மெட்டீரியலாவே மாத்திட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்த கடுப்பாயி குஷ்பு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த நிலையில குஷ்புவுக்கு ஆதரவா ராதிகா சரத்குமாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசுக்குள்ள அவ்வளோ கோவம், ஒருத்தன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு லைக்ஸ்க்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பண்ண வேலையை நினைச்சு அவ்வளோ ஆத்திரமா வருது. பேரை நான் இங்க சொல்ல விரும்பல, ஆனா இதை பத்தி பேசாம இருந்தா ஒரு அம்மாவா, ஒரு தோழியா, ஒரு சக மனுஷியா இதை நான் பத்தி பேசாம இருந்தேன்னா இங்க தோத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். பேச்சுரிமை அப்படிங்கிறது மற்றவங்களை குடும்பப்படுத்துறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. விமர்சனம் பண்றது வேற, மிருகத்தனமா நடந்துக்கிறது வேற. அப்படிங்கிறது மற்றவங்களை அசிங்கப்படுத்துறது இல்லை. ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களோட மகள்களை அசிங்கப்படுத்துறதுக்கு பேரு காமெடி கிடையாது. அது அப்பட்டமான கோழைத்தனம். அழகா இருக்கிறங்கிறதுக்கு பேரு சாதனை கிடையாது. பார்க்கறதுக்கு அழகா இல்லை அப்படிங்கிறது ஒரு தோல்வி கிடையாது. குணம் தான் எல்லாமே. ஒருத்தவங்க அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுங்களை வச்சு கேலி பண்றது எல்லாமே ரோஸ்டிங் கிடையாது. போதும், இது இதோட நிறுத்திக்கணும். நம்மளோட வைரல்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் நம்மளோட மனுஷத்தன்மையை அடக வைக்க கூடாது. குஷ்புக்கும் அவங்களோட பொண்ணுங்களுக்கு துணையா நிற்பேன். ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்படி அசிங்கமா நடந்துக்கிறதா தான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு பொண்ணை விமர்சிக்கலாம், அவங்கள எதிர்க்கலாம், அவங்களோட மகளை கேலி செய்யறது எந்த வகையிலுமே நாகரிகம் கிடையாது. எதிர்க்க துணிவில்லாதவன் அவங்களோட மகள்களை கேலி செய்யலாம். விமர்சனமும் இல்லை, நகைச்சுவையும் இல்லை. சமூகத்தோட தோல்வி. நாகரிகம் அப்படிங்கிறது பலவீனமா இருக்கிறவங்கள காயப்படுத்துறது கிடையாது, இல்லை பாதுகாக்கிறது தான். இந்த விஷயத்துல மௌனமா இருக்கிறது வகையில நான் உணர்ந்தே இருக்கிறதுக்கு அர்த்தம். எந்த ஒரு நாகரிக சமூகத்துக்கும் இது ஒரு அவமானம் தான். செஞ்சு யாருமே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணாதீங்க. ரொம்பவே கோவத்தோட இந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. குஷ்பு இவங்களோட போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணி தேங்க்யூ சொல்லியிருக்காங்க.